ஏன் ஃபாதர், இந்த பொண்ணு அனிதாவை உண்மையிலே ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் தான் கண்ட்ரோல் பண்ணுதா, இல்லை யாராவது அவளை பயமுறுத்தி அவங்க கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்களா? எல்லாருடைய மனசுலையும் நல்ல எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் உருவாகிட்டே இருக்கும். நாம தான் நம்மளை கவனிச்சுக்கிட்டே கெட்ட எண்ணங்களை குறைக்க முயற்சி பண்ணி ஒரு கட்டத்தில் அதை அழிச்சிடணும். தன்னம்பிக்கை எல்லாமையாவோ இல்லை தாழ்வு மனப்பான்மையாவோ மனசில் வளர விட்டா ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு சக்தியாக மாறிடும். உங்களுக்காக அந்த சக்தி முடிவெடுக்கும். Some say it's a state of mind, astral plane. நம்பிக்கை எடுத்துக்கிட்டா அந்த சக்தி ஒரு துர்தேவதை. அதை வணங்கணும், அதுக்காக பலி கொடுக்கணும், கூட்டம் சேர்க்கணும், தன்னுடைய வாழ்க்கை முறையை அதுக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். அனிதாவும் இப்போ அந்த நிலைமையில தான் இருக்கா. தி ஆஸ்ட்ரல் ஃபேஸ், ரைட்? எஸ். ஏன் ஃபாதர், ஒருத்தன் இன்னொருத்தனை தான் கண்ட்ரோலில் கொண்டு வர மாதிரி ஏதாவது டெக்னிக் இருக்கா? மிஸ்டர் ஹம்சா, இந்த உலகத்தில் everybody is controlled by some external force. It can be political, maybe religious or emotional, some way or other. So you get annoyed when wife controls you, but you feel nice when your mother does the same to you. Okay, back to the question. ட்ரக்ஸ் மூலமாவோ இல்லை ஹிப்னோதெரப்பி மூலமாவோ ஒருத்தனை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கலாம். போர் அனிதா, அவ தெரிஞ்சுக்க கூடாத சம்பந்தப்படாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதனால பாதிக்கப்பட போற ஒரு நபரோ இல்லை அந்த நபர் இருக்கிற அமைப்போ அவளை அந்த உலகத்துக்கு தள்ளியிருக்காங்க. பாய் இங்க வா சார். இதோ வரேன் சார். என்ன சார் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம்? அதெல்லாம் இருக்கட்டும், உன்னை தேடி ஏன் வேற லிமிட்ல இருந்து போலீஸ் எல்லாம் வராங்க? போலீஸா? இதோ பாரு பாய், அந்த நரபலி கேஸ் அந்த ஸ்டேஷன்ல தான் விசாரணை போயிட்டு இருக்கு. அந்த போலீஸ் உன்னை தேட்டு வராங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, ஃபால்ட் இன்ஃபர்மேஷன் சார். இல்ல நீ சம்மந்தப்பட்டிருந்தா உண்மையே சொல்லிடு என்கிட்ட. சார் உங்களுக்கு தெரியாதா சார், நம்ம லைனே வேற சார். ஏதோ எனக்கு தெரிஞ்ச பையன் காப்பாத்தலாமேனு அவங்கள ரூட்டை மாத்தி அமிச்சிட்டு இப்போ இங்க வர அவனை பாக்குறதுக்கு. எந்த பக்கம்? நம்ம ஜமீன் செட் இருக்குதுல்ல, அந்த பக்கம் தான் அவனுக்கு போயிருக்கானுங்க. ஓ சரி சார், ரைட் சார், ரைட். பார்த்து என்னன்னு பேசிட்டு ஐயாக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணணும். சரியா? சார், ஓகே. சரி பார்த்துக்கோ. ஃபாதர், ஜானிஸ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா? இந்த கொலையெல்லாம் அவள் தான் பண்ணியிருப்பான்னு நீங்கள் நம்புறீங்களா? இந்த சின்ன வயசில் என்ன மோட்டிவ் இருந்திருக்க போகுது? மோட்டிவ் எதுவாக இருந்தாலும் அவள் யூஸ் பண்ண டூலை நம்ம கவனிக்கணும். விச் கிராஃப்ட். ஏன்னா நரபலின்ற வழக்கம் வேற எந்த நம்பிக்கையிலும் கிடையாது. அப்போ அந்த பொண்ணு விச் கிராஃப்டால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கா? No. She is not influenced, but she is practicing witchcraft. Witchcraft practice பண்றவங்களுக்கு இது ஒரு கொலையா தெரியாது. It's only an offering. ஒரு காணிக்கை. ஒரு உயிரை பலி கொடுத்தா துர்தேவதைக்கான சக்தி தனக்கு வந்துருன்ற நம்பிக்கை. அதுவும் தனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களை பலி கொடுத்தா அந்த காணிக்கை வனிதாவோட நிலைமை பாவம். அனிதா அந்த நல்ல ஆத்மாவை சில சுயநலவாதிங்க இருட்டு உலகத்தில் தள்ளி விட்டாங்க. அங்க அவ எவ்வளவு நாள் போராடுவான்னு தெரியல. Soon we have to bring her out. வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். யூ see, அப்போ நாங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை பற்றி தான் தேடிக்கிட்டு இருந்தோம். அனிதா ஏன் எப்படி மாறினான்? நாங்கள், ஃபாதர், அனிதாவோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருமே அதை தான் தேடிக்கிட்டு இருந்தோம். ஜானிஸே தவிர. அது ஏன்னு நான் சொல்லட்டுமா? அன்னைக்கு நீங்க ஃபாதரே மீட் பண்ணிட்டே போனதுக்கு அப்புறம் ஒளிஞ்சு இருக்கிற ஜானிஸ் கண்டுபிடிச்சலன்னு நம்பிக்கையோட போனீங்க.
ஆனா அதே நேரத்துல தான் இன்னொரு நரபலி நடந்திருக்கு. Do you know why? Because Janice D'Souza has always been the murderer. என்ன பார்த்திபன், வாட்ஸ் அப்டேட்? சார் விக்டிம் இங்கே ஒரு 15 இயர்ஸா லேபர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஏரியாவில் அவர் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த ஜானிஸோட கேங்க்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இந்த வாட்டி அவங்க விக்டிமை ரேண்டமாக தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. He was tortured to death, sir. Okay. And Mr. Hamza, this is Mr. Parthiban, the investigating officer in this case. Hello, sir. சார் ப்ரீவியஸாக மர்டர் நடந்த இடத்துல கிடைச்ச சிம்பிள்ஸை we were able to decode with some experts, and அதே சிம்பிள்ஸை இங்கேயும் விட்டு போயிருக்காங்க. This is definitely the same group. Impossible. நம்ம ஜானிஸ் அப்படிங்கிற இண்டிவிஜுவல் தான் தேடிட்டு இருக்கோம். How can it be a group? நோ சார், இஸ் ரைட். ஜானிஸ் பின்னாடி நிச்சயமா ஒரு பெரிய கூட்டமே இருக்கு சார். இவங்க எல்லாருமே கண்டிப்பா அந்த பேகன் ஐடியாலஜில இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாங்க சார். Maybe, but it sounds strange. What does this symbol mean exactly? Huh? Akali, sir. What? It means Akali, sir. Akali? Yes, sir. இந்த வார்த்தையை more than one language இருந்து derive பண்ணிருக்காங்க சார். சார் கல்னா டெத், அகல்னா டெத்லெஸ் சார். சார் குறிப்பிட்ட ஒருத்தரை இந்த ரெண்டு அர்த்தங்களையும் கம்பைன் பண்ணி ரெஃபர் பண்ணும்போது அவங்கள தான் அக்காலின்னு சொல்லுவாங்க. Which means இந்த அக்காலி என்ற வார்த்தை அந்த குரூப்ல ஒரு ஹியூஜ் சிம்பிளா கூட இருக்கலாம் இல்லையா? எஸ் சார். ஓகே சார் 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 ஒரு நிமிஷம் சார், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க சார். சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார். இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் மிஸ்டர் ரம்ஜா. ஜானிஸோட அம்மாவை விசாரிக்க போய் தான் திங்ஸ் வென்ட் ராங். ஷீ இஸ் இன் a state of shock. சார் ஷாக்கை விட அவங்க யாரையும் நம்பலங்கிறது தான் சார் உண்மை. நாம அவங்க ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றோம்னு அவங்களுக்கு புரிய வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், தென் தே வில் கோஆபரேட் வித் அஸ் சார். சார் அனிதா பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சார். we have lots of possibilities sir. Sir please sir. Bullshit. Sir, one attempt sir please. Absolutely no possibilities. There is a huge risk involved in this. Do you know that? உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து என்ன உண்மையை வாங்க முடியுமோ அந்த உண்மையை வாங்கிட்டு 10 நிமிஷத்துல you have to get out of this place. Sir please. I have orders. Only 10 minutes. Got it? And if anything goes wrong, you will be held responsible. Is that clear? Yes, it was unofficial inquiry. அனிதாவும் ஜானிஸும் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதால அனிதாவை பற்றி ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு ஜானிஸோட அம்மாவை பார்க்க போனேன். தட்ஸ் ஆல். நீங்க அங்கே போனது உங்க கூட வேலை பார்க்கறவங்களுக்கே தெரியல. நீங்க ஏன் தனியே போனீங்க? இதுவே ஒரு பெரிய டவுட் கிரியேட் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியலையா? I was never alone. I was never alone. இந்த கேஸை பொறுத்தவரையில நீங்க தனியால் இல்லை. நீங்க எங்க எப்படி போனாலும் உங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா உங்களால அதை பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் இருட்டை எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு பல நேரங்களில் அந்த இருட்டு தான் எங்களுக்கு துணையா இருந்திருக்கு. இங்கே பாருங்கம்மா, இந்த பொண்ணு பேர் அனிதா. இந்த பொண்ணை பற்றி உங்கள் பொண்ணு ஜானிஸ் ஏதாவது சொல்லிருக்காளா? இல்லை இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தைரியமாக சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம், நான் பார்த்துக்கிறேன்.
என்னாச்சுமா? அவங்க வந்துட்டாங்க. யார்? இங்கிருந்து போயிடுங்க, இங்கிருந்து போயிடுங்க. அவங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க சார். அம்மா இங்கிருந்து போயிடுங்க சார். அம்மா ப்ளீஸ் இங்கிருந்து போயிடுங்க. பயப்படாது நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணு. இதோ வரேன். மாமா நான் முதல்ல தண்ணி கொண்டு வந்து கவலைப்படாது. இதை நான் வரேன். சார் சார் எங்க இருக்கீங்க? என்னாச்சுமா? என்னமா பண்றீங்க? பைத்தியமா பிடிச்சிருக்கு.